அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பேரிசன் அப்படி சொல்லலாம். சாம்சங் இந்த லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி M30 மற்றும் சாம்சங் கேலக்ஸி A50 இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசன் தான் நம்ம வந்து சைட் பை சைடாக பார்த்துட்டு எது வந்து யாருக்கு வந்து ஆப்ஷன் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டெக் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே போல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து போகலாம். சாம்சங் தரப்பில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் லெவலில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரொம்பவே ஒரு சிறந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸாக எனக்கு வந்து பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30 மற்றும் சாம்சங் கேலக்ஸி A50 சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் சைட் பை சைடாக வந்து வச்சு கம்பேர் பண்ணி எந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, எது வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து டிஸ்பிளே வந்து பார்த்துலாம். உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி A50லையும் உங்களுக்கு அதே 6.4 இன்ச் மற்றும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளே நமக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். சாம்சங் யூஸாகும் மற்ற யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த இதில் எந்த ஒரு குறைபாடும் இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்களையும் வந்து இல்லை அப்படின்றது சொல்லலாம். டிஸ்பிளேல இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் நாட்ச் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து பார்ப்போம். ஸோ ப்ராசர் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த வகையில் வந்து பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி M30 வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய Exynos 7904 அப்படின்ற ஆக்டோ கோர் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நம்ம சாம்சங் கேலக்ஸி A50 வந்து பார்த்தீங்கன்னா Exynos 9610 அப்படின்ற ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோ கோர் சிப்செட் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Exynos 7904 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்டிராகன் 636 அந்த ரேஞ்சில் வந்து கம்பேர் பண்ண முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து Exynos 9610 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 636லேருந்து ஒரு 660 இந்த இடைவெளியில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரேட் நம்ம வந்து ஸ்னாப்டிராகன் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த ரேஞ்சில் தான் இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஜிபி வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M30 பார்த்தீங்கன்னா Mali G71 MP2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே சாம்சங் கேலக்ஸி A50 பார்த்தீங்கன்னா Mali G72 MP3 வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இரண்டுக்கும் உண்டான ஒரு GPU டிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இரண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கீழே இருக்க பட்ஜெட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். M30 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 கீழே இருக்க ஒரு மொபைல் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இரண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரியரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் என்ன வித்தியாசங்கள் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி M30 உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி லென்ஸும் 5 மெகா பிக்சல் கொண்ட டெப்த் சென்சரும் 5 மெகா பிக்சல் கொண்ட ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 123 டிகிரி வரையும் இருக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A50 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் கொண்ட கேமராவும் 5 மெகா பிக்சல் கொண்ட இன்னொரு கேமராவும் இந்த சாம்சங் கேலக்ஸி A50 வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வரைக்கும் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A30 வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A50 வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 25 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சாம்சங் கேலக்ஸி M30 வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்த வரையும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி அதில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A50 வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20,000 ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல்ஸ் தான் அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம Oppo K1 வந்து பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி A50லையும் வந்து இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OS கிடையாது, EAS கிடையாது, ஸ்டெபிலிட்டிக்கான எந்த ஒரு எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல. ஸோ அது ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி தான். சாம்சங் கேலக்ஸி M30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A50 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. இரண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதாவது 15 வாட்ஸ் வரையும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அந்த சார்ஜர்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டுலேயுமே உங்களுக்கு USB Type-C போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோதாங்க இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு உண்டான வித்தியாசங்கள் வந்து இவ்வளோதான் இருக்குது. ரொம்ப பெரிய அப்கிரேட் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல முடியாது. M30லேருந்து ஒரு A50 போகிறது மிகப்பெரிய அப்கிரேட்னு கிடையாது. ஸோ என்ன வித்தியாசங்கள் வந்து மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசர் கொஞ்சம் அப்கிரேடான சில கொஞ்சம் ப்ராசர் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து Samsung Galaxy A50 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே இல்லைனா உங்களுக்கு இல்லை எனக்கு ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் பேக்கில் இருந்தாலே போதும், எனக்கு வந்து கேமராலாம் எனக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Samsung Galaxy M30 அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து Samsung Galaxy M30 பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலன்னா கார்டு இங்கே கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இரண்டு மொபைல்ஸ் பற்றி நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. நமக்கு எது வந்து ப்ரையாரிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இது வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டின்றதை பாருங்கள். ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு சாம்சங்கில் ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த A50 வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்னோட பட்ஜெட் வந்து 15,000 ரூபா தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த Samsung Galaxy M30 வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இரண்டுக்குண்டான பை லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் என்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம சேனல் வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து பதிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களோட எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.